வணக்கம் நண்பர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் எங்களது இந்த யூடியூப் முகாமிலே இருந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், நீங்கள் என்னதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி அலச உள்ளோம். போன வாரம் பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு மார்ஜினலி பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒரு ஹை வாலடைல் செஷன் அப்படின்னு ட்ரேடிங் செஷனில் ஒரு ரிமார்க்கபிள் ஹை நிஃப்டி 23,667 தொட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 23,501 முடிவடைந்திருக்கிறது. 23,501. மெயினாக ஃபோக்கஸ் ஷிஃப்டட் டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செக்டாரில் சொல்லலாம் போன வாரத்தில். மேலும் இந்த ஃபேக்ட்ஸ்னு பார்த்தோம்னாக்க ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட்டில் வருவதற்கு முக்கிய காரணங்கள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ளோ டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நிறைய வந்தது ஒரு முக்கிய காரணம். இரண்டாவதாக யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு டெசிஷன் வரக்கூடிய வாரத்தில் பாசிட்டிவாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் plans to continue the rural sector reforms. ஸோ இது பெரிய லெவலில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ இவையெல்லாம் ஒரு பெட்டர் மூமெண்ட்டை நம்ம சந்தைகளில் கொடுத்ததுன்னு சொல்லலாம். எஃப்ஐஐ 11,227 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 7,755 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். அதுபோல் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னா ஒரு 2 பில்லியன் குறைந்துள்ளது போன வாரத்துக்கும் முதல் வாரத்துக்கும். டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் ரேட்ஸும் பார்த்தோம்னாக்கா ஸ்லைட்லி டவுன்னு சொல்லலாம். அதுமாரி கவர்மெண்ட் இந்த எம்எஸ்பி ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா, கேரிஃப், ஒரு 14 கேரிஃபுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தா ஃபோக்கஸ் ஆன் ரூரல் செக்டார் குரோத்துக்காக. ஸோ அதனால் ரூரல் செக்டாரினுடைய குரோத் ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் 3 கோடி புது வீடுகள் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா மூலியமாக கட்டுவதற்கு உண்டான ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரியாலிட்டி மற்றும் கோர் செக்டார்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் சிமெண்ட்லேயும் ஆக்டிவிட்டி இருக்கும் ஒரு நீண்ட கால அடிப்படையில்னு சொல்லலாம். ஓகே, வரும் வாரம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த ரேலி பார்த்தோன்னா மார்க்கெட்டில் பிறந்துட்டு இருக்குல்ல, அது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் பிரகாசமாக இருக்கிறது நமது சந்தைகளில். காரணம், ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ உள்ளே வருவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதிகரித்து கொண்டுள்ளது. மேலும் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இந்த வாரம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எல்லோராலும் பேசப்படுவது. மேலும் கவர்மெண்ட் கண்டினியூ டு ரூரல் செக்டார் ரிஃபார்ம்ஸ், இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் டு த எக்கானமின்னு சொல்லலாம். ப்ளஸ் மான்சூன், அதாவது மழையினுடைய வரவை நோக்கி இன்னும் பெட்டராக இருக்கக்கூடும் என்ற இன்ஃபர்மேஷன்ஸ், இவையெல்லாம் ஒரு பெட்டர் ரிஃபார்ம்ஸ் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடும். ஸோ இதனால் துறைகள்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெர்டிலைசர்ஸ், சுகர், ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ், தென் என்பிஎஃப்சி, எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி, இவையெல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போன வாரம் பார்த்தோம்னாக்க ஐடி செக்டார் கடைசியில் ஒரு மொமெண்டம் கொடுத்தது. அக்செஞ்சர் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால இந்த வாரம் ஐடி துறையில் ஸ்டில் ஒரு ஃபர்தர் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஜிஎஸ்டி ரிலீஃப் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸுக்கு நேற்றைய மீட்டிங்கில் கொடுத்துருக்கிறதுனால ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் பெனல்டி வெய்வர், ஸோ இது பாசிட்டிவ் டு த மார்க்கெட். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். டெக்னிக்கலி நம்ம சந்தைகளை பார்த்தோம்னா நிஃப்டி ஃபார்ம்டு பார்த்தோன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஆன் டெய்லி அண்ட் வீக்லி ஸ்கேலில் உருவாகி இருக்கிறது. பட் ஹையர் ஹைஸ் பார்த்தோன்னா கடந்த ஒரு 5 வாரமாக மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை பொசிஷனில் இருந்துகிட்ருக்கு. அதாவது பையிங் அட்டெம்ப்டிங் அட் எனி டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஸோ அதனால் இந்த 23,500க்கு மேலே சந்தைகள் நின்றதுனால் நாம் முதல்ல கூறியது தான் 23,667
மற்றும் 23,750 என்ற ஜோன் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் சப்போர்ட் பார்த்தோன்னா 23,400 மற்றும் 23,250 என்ற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். ஸோ வரும் வாரம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் அண்ட் த நியூஸ், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடும். அல்லது நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.